வெட்டிங்க அட செம்ம ஃபிட்டிங்க அந்த காபி வித் சுகர் போல காம்பினேஷன் ஜோருங்கடா என்ன சொன்னாலும் அத கேட்க தோணுண்டா இப்ப காக்கை கூட ராகத்தில காதல் பாட்டு பாடுமாடா. ஹாய் வணக்கம் குமரேசன் தாரணி. இன்றைக்கு வந்து இருவரும் வந்து திருமண பந்தத்தில் இணைஞ்சு கிளைமதி மஹாலில் வந்து ராஜா கிரீங் ஹவுஸில் வந்து உங்களோட வெட்டிங்கை வந்து சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. அதை மேலும் சிறப்பிக்கிறதுக்காக வந்து எங்கள் மூலமாக உங்களை போய் ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துட்டு வர சொல்லி ஒருத்தங்க இங்கே அனுப்பி வச்சுருக்குறாங்க. முதல்ல வந்து எங்கள் எம்கே சர்ப்ரைஸ் சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் இருவருக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். ரைட், இப்போ நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேணும் இந்த ஒரு இன்ப அதிர்ச்சியை உங்களுக்கு கொடுத்தது யாராக இருக்கும்? எந்த நாடு? ஆஹா, முதலாவது எடுத்தோடனே ஒரு நல்ல க்ளூ ஒன்று கேட்குறீங்க. வெளிநாட்டில் இருந்து வந்துருக்கு. சுவிஸ்ஸண்டா யாரா இருக்கு? என்ன பேர் அவன்? தயாலன் பாமினி. இல்லை, அவங்க அனுப்பல. கணேசலிங்கம் தவமலர் எங்கே இருக்கிறாங்க அவங்க? சுவிஸில். இல்லை, சுவிஸில் இருந்தால் வேற இல்லை இந்த கிஃப்ட். ஜெர்மன்டா யாரா இருக்கு? அங்கிள். என்ன பேர் அவங்களுக்கு? மகாதேவன். இல்லை. என்ன தாரணி, நீங்கள் சைலண்டாக நிற்கிறீங்க. உங்களோட சைடால் வந்திருக்காதா? யாரா இருக்கு உங்களோட சைடுண்டா? எங்கள்கிட்ட சைடாலையெல்லாம் அனுப்புறதுக்கு ஆக்கலே இல்லை. அப்படியா? சரி, 2-3 பேரை கெஸ் பண்ணுங்களேன் பார்ப்போம். நான் நினைக்கிறேன் இது பொண்ணு சைடால தான் வந்திருக்கேன். ஏன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் இங்கேயே நிற்கிறாங்க வந்து. யாரா இருக்கு? விளங்கல. எந்த நாடு? சரி, வெளிநாடு. அண்ணாக்கு சொன்ன மாதிரி வெளிநாட்டிலேருந்து தான் வந்திருக்கு. கெஸிங் இல்லையா? கெஸிங் இல்லை. சரி, முதலாவது கிஃப்டை வந்து பார்ப்போம். உங்களுக்காக வந்து ஒரு அழகான கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. இதில் வந்து என்ன இருக்குமென்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஐடியா இல்லை. சரி, 2 பேரும் சேர்ந்து வாங்கி இதை ஓப்பன் பண்ணி பாருங்க. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். ஓப்பன் பண்ணுங்க. என்ன அனுப்பியிருக்கிறாங்க? பணம் அனுப்பியிருக்காங்க. அடுத்து பண்ணி பாருங்க எவ்வளோ இருந்து. ₹20,000 காசு உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. யாராக இருக்கு மாப்பிள்ள? க்ளூ ஒன்று கேட்குறீங்க. அப்படியா? சரி, பேர் ஸ்டார்டிங் பேர் லெட்டர்ஸ். ஆஹா, அப்படி சொன்னால் டக்குன்னே சொல்லிடுவீங்களே. சரி, 2-3 பேரை கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். தயாலன் பாமினி. அது உங்களோட சைடாக நீங்கள் ஃபைனலாக முடிவு பண்ணுறீங்க. ரைட், பொண்ணு சைடுண்ட பொண்ணு என்ன சைலண்டாக இருக்கிறீங்க? மாப்பிள்ளை பரவாயில்ல, இண்டையிலேருந்து சைலண்ட். அப்போ நீங்கள் நினச்சதே செய்யலாம். சரி, பொண்ணு சைடு. உங்களோட சைடுண்டா? ஜெர்மன்லேருந்து யாரு? அண்ணா. என்ன பேர் அண்ணாக்கு? ஜினிதாஸ். இல்லை. சரி, கஷ்டப்பட்டு பொண்ணு ஒருத்தங்களை செலக்ட் பண்ணிக்காங்க, அவங்க அனுப்பல. சரி, நீங்கள் 3-4 பேர் சொன்னீங்க தானே, அதுக்குள்ள ஒருத்தங்கன்ற யாரா இருக்கு? கணேசலிங்கம் தவமலர். எங்க சுவிஸா ஜெர்மனா? சுவிஸில். இல்லை, அவங்களும் இல்லை. சரி, பார்ப்போம். உங்களை வாழ்த்து உங்களுக்காக வந்து ஒரு வாழ்த்து மடல் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் குமரேசன் தாரணி என்று போட்டு, இரு இதயங்கள் ஒன்று சேரும் இந்த இனிய தருணத்தில் இன்பமும் அமைதியும் நிறைந்த வாழ்க்கை மலரட்டும். கைகள் கோர்த்து செல்லும் உங்கள் பயணம் காதலும் நம்பிக்கையும் நிரம்பியதாக இருக்கட்டும். சின்ன சின்ன சிரிப்புகளில் கூட பெரிய சந்தோஷங்கள் மலரட்டும்.
இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து எல்லா கனவுகளையும் சேர்ந்து நிறைவேறட்டும். இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கை என்றும் இனிதாக விளங்கட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி இருக்கிறாங்க. உங்களை யார் யாருக்கும் ஃபைனலாக சொல்லுங்களேன். பாமினி தயாளன், கணேசன். ரைட், உங்களை வாழ்த்தி இருக்கிறாங்க வந்து பவா, தம்பி, மாமா குடும்பம், சுவிஸ், தயாளன் அண்ட் பாமினி, அவங்க தான் உங்களை வாழ்த்தி இருக்கிறாங்க. ரைட், வாழ்த்துக்கள். ரைட், ஹாப்பியா? எதிர்பார்த்தீங்களா? அவங்க வரையில அதால எதிர்பார்த்தீங்க. ரைட், என்ன சொல்ல போறீங்க அவங்க? சந்தோஷமா இருக்கு. ரைட், பொண்ணு என்ன சொல்ல போறீங்க? நன்றியை தெரிவிக்கிறீங்க. ஓகே, மீண்டும் எங்கள் எம்கே சர்ப்ரைஸ் சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின தயாளன் மற்றும் பாமினி அவங்க குடும்பம் சார்பாகவும் உங்கள் இருவரையும் வாழ்த்தி உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அப்படி